எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நாட்டு மீன் குழம்பு. இது வந்து கம்மா மீன் சொல்லக்கூடிய குட்டி குட்டியாக இருக்கும் கம்மா மீன் குழம்பு. இது ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு ருசியாக இருக்கும், அம்புட்டு நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்தில் சாப்பிடலாம் அம்புட்டு ருசியாக இருக்கும், அம்புட்டு எம்மியாக இருக்கும் சாப்பிட, அம்புட்டு சுவையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு சாப்பிட்றப்ப, இட்லியோட சாப்பிட்றப்போலாம் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இந்த நாட்டு மீன் கிடைக்காது, கிடைக்கையிலே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் வாங்கி இந்த மீனை செஞ்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை, ஆனால் இருந்தாலும் டேஸ்ட்டு அதை வந்து வேலையை மறக்கடிச்சிடும். அந்தளவுக்கும் டேஸ்ட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அம்புட்டு எம்மியாக இருக்கும். சில பேருக்கு இந்த மீன் திங்க தெரியாது, ஆனால் மற்றபடி இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பாருங்கள் இந்த மீனை. இது கம்மா மீன். ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பாருங்கள். 1 2 பெரிய மீன் கிடக்கு, மற்ற எல்லாமே சின்ன குட்டி மீன் தான். ஆனால் குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ இந்த மீனை ஆஞ்சு உரசி கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர விட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் 3 4 சேர்த்தா போதும். ஆனால் இந்த குழம்புக்கு வந்து ஒரு 7 8 மிளகாய்க்கு மேலே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 10 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 10 பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வருது. தக்காளி மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளியாக பழுத்த பழமாக 2 தக்காளி சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வருது பாருங்கள். பச்சை மிளகா வந்து அந்த மீன் மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக அந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்ன பச்சை மிளகாயாக, ஆனால் அது ஒரு 10 மிளகாய் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகாய். தக்காளியும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். 2 தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். தக்காளி ஸ்மெல் போகிற அளவுக்கு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வதங்கினதுக்கப்புறமா நான் வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டிலேயே அரைச்ச வரமிளகாத்தூள் தான் இது, காஷ்மீர் மிளகாய்த்தூள் கிடையாது. ஆனால் இதுவே நல்லா கலர் கொடுக்கும். அந்த 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். ராஸ்மல் போகிற மாதிரி வதக்கிக்கிடுவோம். அதே நேரத்தில் கருகக்கூடாது, அதனால் சிம்மில் வச்சு வதக்கிக்குவோம். மிளகாய்த்தூளை நல்லா வதங்கி வரணும், நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வந்ததுக்கப்புறமா பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை அரிசி கலந்த தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த புளி தண்ணியும் இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு பத்தாததுக்கு நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கிடலாம். அது குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகா வெங்காயம் அந்த தண்ணியும் சேர்ந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலே அரைச்சது தான், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூளில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து வேணுங்கிறது தண்ணி சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு, மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் மீனை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். குட்டி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா கொதித்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் மீன் சேர்த்துக்குறோம். மீன்னால் எல்லா மீனையும் சேர்க்குறது இல்லை, அந்த பெரிய மீன்களாக கடந்ததை மட்டும் சேர்த்துக்குருவோம். ஏன்னா அந்த பெரிய மீன் கொஞ்சம் வேக லேட்டாகும், குட்டி மீன் டக்குன்னு வெந்துடும். அதனால் அந்த பெரிய மீன்களாக கடந்ததை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குறோம். கிண்டி விட்டு கொதிக்க விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த கொஞ்சம் பெரிய மீன் இருந்ததை பூரா நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள். நல்லா போட்டோன்னே எண்ணெயே பிரிஞ்சு அப்படி சூப்பராக வந்துடும் குழம்பு. ஏன்னா இந்த நாட்டு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அது குட்டி மீனாக இருக்கா, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக தான் இந்த மீன் வேலை பார்க்கத்தால் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கக்கூடிய மீன் இது. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிச்சு அந்த மீன் நல்லா வெந்துருச்சு.
மீன் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்து இருக்க மீன்களெல்லாம் அந்த குட்டி குட்டி மீன் இருக்கு இல்லையா, அந்த மீன்களை பூரா இப்போ இதில் சேர்த்துக்குருவோம் குழம்புல. அந்த குட்டி மீன்களை பூரா சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நிறையா இருந்துச்சு குட்டி மீன். கொஞ்சம் பெரிய மீனாக உள்ளது கொஞ்சமாக தான் இருந்துச்சாலும் முன்னாடியே சேர்த்தாச்சு. இப்போ இந்த குட்டி மீனை பூரா இதில் சேர்த்துக்கிடலாம். இந்த குட்டி மீன் போட்டோன்னே குழம்பு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதே நேரத்தில் தனி நிறமும் வரும். அப்படியே எண்ணெய் மிதந்து அவ்வளோ சூப்பராக வரும், தகன்னு வரும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அம்புட்டு இனிமையாக இருக்கும். அந்த குழம்பை பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மீன் குழம்பு. அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சின்ன மீனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறது. இது சின்ன மீன் ஒரு டேஸ்ட்டு, கம்மா மீன் ஒரு டேஸ்ட்டு தான் அது. இப்போ பாருங்கள், அந்த மீன் போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. மீன் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ கிண்டி விட்டு பார்க்கல, மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்குது குழம்பு, நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் செத்தை இருக்கட்டும், இன்னும் செத்தை வேகட்டும். பாருங்கள் எப்படி கொதிச்சு வருதுண்டு. ரொம்ப சூப்பராக கொதிச்சு வருது. நான் அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ குழம்புல சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த குழம்புல இப்போ சேர்த்துக்குறோம். குழம்புல தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சியை அலசி தண்ணி சேர்த்துக்குருவோம். மிக்சியை அலசி தண்ணியும் சேர்த்து உங்கள் குழம்புக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சின்ன மீனாக இருந்தாலும் உடையாது, இருந்தாலும் மீன் கிண்டையில் பார்த்து மெதுவாக அப்படி கிண்டி விடணும். படக்குன்னு கிண்டக்கூடாது. ஏன்னா மீன் அவள் தான் உடையாமல் அப்படியே கல் மாதிரி கிடக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா குட்டி மீன் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் பைய கிண்டி விட்டுக்கலாம். தேங்காயை சேர்த்து நல்லா பைய கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிண்டி விட்டுக்கிட்டுக்கே இப்போ கிண்டியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இது கொதி வர விட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்து மல்லித்தலை சேர்த்துக்குவோம். ஏன்னா மல்லித்தலை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், வாசமாக இருக்கும், குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மல்லித்தலையை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், கைப்பிடி நிறையா சேர்த்துருக்கேன் மல்லித்தலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தலை சேர்க்கையில். மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கொதி வருது. அந்த மீனை போட்டவுடனே அந்த கொதி அவ்வளவு பார்க்கையில் அவ்வளோ நல்லாயிருக்கும், குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தேங்காய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் சிம்மிலையே, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிம்மிலையே இருக்குது, ஆனால் கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ மீன் எல்லாமே வெந்து செட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அனைத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் குழம்பு, தேன் குழம்புண்டு சொல்கிறதுக்கு மீன் குழம்பு தேன் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரியே இருக்கும் பார்க்கையில். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அம்புட்டு எம்மையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்து அடுத்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்த ஒரு விழாக்கில் பார்க்கலாம். பாய்.